சூப்பர் பாய் பப்பு. பப்புவின் கதைகள். பப்புவும் அவன் நண்பனும் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. இந்த மரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு அணில் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்ததை பப்பு பார்த்தான். அணில் அந்த பழத்தை ரொம்பவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அணில் அந்த பழங்களோட விளையாடுறதையும் சாப்பிட்றதையும் பப்பும் அவன் நண்பனும் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. பப்பு அந்த அணில் கிட்ட போனான். அணிலே, எனக்கும் என் நண்பனுக்கும் மாம்பழம் பறித்து போடுறியான்னு அந்த அணில் கிட்ட பப்பு கேட்டான். அந்த அணிலும் சரி, உனக்கு எத்தனை மாம்பழம் வேணும்னு பப்பு கிட்ட கேட்டுச்சான். பப்பு எனக்கு ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் போதும்னு சொன்னானா. உனக்கும் உன் நண்பனுக்கும் ஒரு மாம்பழம் மட்டும் போதுமான்னு அந்த அணில் கேட்டுச்சான். போதும் அணிலே, நாங்கள் அந்த ஒரு பழத்தையே நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போன்னு பப்பு சொன்னானா. உடனே சரின்னு அந்த அணிலும் ஒரு பழத்தை பறித்து பப்புக்கு கொடுத்துச்சான். அந்த அணிலுக்கு நன்றி சொல்லி பப்பு அந்த பழத்தை வாங்கிட்டு வந்தான். அந்த ஒரு பழத்தை பப்பு வாங்கிட்டு வந்து அவனும் அவன் நண்பனும் பங்கு போட்டு சாப்பிட்டாங்க. பப்பு போல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பப்பு அவன் நண்பனோடு அந்த மாம்பழங்களை சாப்பிட்டு ஜாலியாக அந்த மரத்தடியிலேயே விளையாடிட்டு இருந்தாங்க. இதே போல் நீங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருங்க குழந்தைகளா. பப்புவின் கதையில் மீண்டும் சந்திக்கலாம்.